Hello everyone, welcome to 360 Tamil. இப்ப ரீசெண்டா ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பேரு டப்பா கார்டல் அப்படின்றது. இது தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணாதான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பார்ட் 2 எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். 1992 பாம்பேல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள வராரு. ஆக்சுவலா இங்க மான்சின்னு ஒருத்தங்களை தேடி தான் வந்திருக்காரு போல. ஆனா அந்த மான்சி இல்லாம மான்சியோட ஃப்ரெண்டு மீனா தான் இருக்காங்க. இவர் மீனாவை போட்டு அடிக்கிறாரு. மான்சி எங்க ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ரவுடி புடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் விசாரிக்கிறாரு. அப்பதான் மீனாவோட குழந்தை அழுவுற மாதிரி சவுண்டு கேக்குது. உன் குழந்தைய லாக் பண்றன்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு போக பாக்குறாரு. அதுக்குள்ள மான்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கண்ணை காமிச்சு இந்த போலீஸை மிரட்டுறாங்க. அவசரப்பட்டு என்ன ஷூட் பண்ணிடாத, நான் நீ எங்கேயோ தப்பிச்சு போயிட்டன்ற மாதிரி அந்த ரவுடி கிட்ட சொல்லிடுறேன், இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன்னை உயிரோட விட்டா என்னைக்குனாலும் எனக்கு பிரச்சனை, உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இந்த போலீஸோட கதையை இவங்க முடிச்சிடுறாங்க. இந்த மான்சி வேற யாரும் கிடையாது. பிரசன்ட்ல ஷீலான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, அவங்க தான் இந்த மான்சியா இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி தான் இவங்க தொழிலை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. யாரு கண்ணுக்கும் படாம மறைஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்டு மீனா இன்னமும் இந்த இல்லீகல் வேலையில தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஷீலா இருக்காங்கல்ல, இன்னும் சேல்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் கஷ்டம். சாக்கோக்கு ஏற்கனவே டவுட் வந்துருச்சு. நீ வேற ட்ரக் கொடுத்தா கூட பரவாயில்ல, அதே ட்ரக்கை தர என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பரவாயில்லன்ற மாதிரி ஷீலாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷாகிதாவை பிரீத்தி கட்டி பிடிச்சு அழுதுருப்பாங்க. அதுக்கான காரணத்தையே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்பதான் ஷாகிதா என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ஒரு ஆபீசருக்காக வேலை பார்த்தேன். நான் பண்ண தப்புனால அவரோட வேலையில பிரச்சனை வந்துருச்சு. அதான் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி சாரி கேட்டு அப்படின்ற மாதிரி ஷகிதா சொல்றாங்க. நானுமே கால் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், போனியே எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பிரீத்தியும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த பத்தக்கு சீரியஸா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இது மேல் இடத்தை சேர்ந்தவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது போல. இதுக்கப்புறம் இந்த விசாரணை நீங்க பண்ண வேணாம், நீங்க பனிஷ்மெண்ட் டியூட்டிக்காக டேபிள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இவரும் வேலை போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் பத்தக்கு யோசிக்கிறாரு. இப்ப இவரோட இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வருணா கிட்ட தானே இவங்களோட காசு இருக்கு, அந்த காசை எப்ப தருவன்ற மாதிரிலாம் வருணா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் தரேன், ஆனா முதல்ல அந்த காசு உங்ககிட்ட எப்படி வந்தது அதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேற வழி இல்லாம இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, நாங்க ட்ரக் பிசினஸ் தான் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. ரோஹித் கூட இருந்தே எதிரா வேலை பார்க்கறான் அப்படின்றது தெரிஞ்சிருது பாத்தீங்களா. இத பத்தி நேரடியா சங்கர் கேட்டுறாரு. அதிதிக்கு நீ தான் தகவல் கொடுக்கறன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் பொசிஷனுக்கு வரதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஒரு டிபேட் ஷோல சங்கரும் அதிதியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதிதி குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. போன வாரம் வரைக்கும் கூட மாடல்லாம் உங்ககிட்ட இருந்தது, அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லன்ற மாதிரி சங்கர்மே பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வீட்டுல இருக்க வருணா டிவி மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் சங்கர் வீட்டுக்கு லேட்டா வந்திருப்பாரு. இவங்க கூட கவனிச்சிருப்பாங்க. கார்ல சகதியா இருக்கிறத கவனிச்சிருப்பாங்க. அதே சமயம் காலையில தான் ஹரி வந்திருப்பாரு. இத பத்திரமா வச்சுக்கணும்ன்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட இவர் பேசியிருப்பாரு. அதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இவங்க கவனிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த மாடல்லாவை இந்திய இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது. இவர் சலையை கொண்டு வந்தார் பாத்தீங்களா, அந்த லாரியில ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் இருக்கும். இங்க இருக்க செக்ரட்டரி லேடி இருக்காங்கல்ல, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சேர வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லாரி இங்க இருக்கிறதுக்கு பர்மிஷனே கிடையாது, மீறி நிறுத்தி இருக்கீங்கல்ல, அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா இவரால எதுவுமே பண்ண முடியல. இவரும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சங்கரோட ஃப்ரெண்டா ரோஹித்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரும் வருணா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவங்க பேசிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. வருணா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருந்திருப்பாங்க. நான் இருந்தா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருப்பேன், என்னதான் கம்பெனியை விட்டு தூக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வருணா சொல்லிட்டாங்க. எது கம்பெனி உன்னை தூக்குனாங்களா, நீ அதான் ரிலீவ் ஆயிக்கிட்ட அப்படின்ற மாதிரி ரோஹித் சொல்லிட்டாரு. எது நான் ரிலீவ் ஆயிக்கிட்டனா, அதெல்லாம் இல்லையேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன் ஹஸ்பண்ட் தான் நீ விருப்பப்படலன்ற மாதிரிலாம் கம்பெனி கிட்ட பேசினான்ற மாதிரி ரோஹித் சொல்லிட்டாரு. எது ஹஸ்பண்ட் அப்படி பேசினாரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் லேப்டாப்பை செக் பண்ணி பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் தான் அப்படி பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னே இந்த இடத்துல இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. கம்பெனி என்ன வேலையை விட்டு தூக்கல, நீங்க தான் தூக்க சொல்லிருக்கீங்க ஏன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. அந்த டைம் நமக்கு குழந்தை பிறந்தது, அதை நீ பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் நான் வேலை பார்த்துக்கிட்டே குழந்தைய பாத்துக்க மாட்டேனா, எனக்கு வேலை வேணாம் நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க.
சரி விடு, அந்த இடத்துல நான் தான் தப்பு பண்ணேன், இதை தாண்டி பிசினஸ் பண்ணோன்ற மாதிரி சொன்னேன், நிறைய காசு தந்தேன், சித்தாராவை நீ லாஸ்ட்ல தானே கொண்டு போயிட்டு இருக்க, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா திட்டுறாரு. பதிலுக்கு இவங்களால எதுவுமே பேச முடியல, இவங்களோட முகமே மாறிடுது. இதை நினைச்சு இவங்களுமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பா பிசினஸ்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் கம்பெனில போஸ்னு ஒருத்தர வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அவர் தான் தப்பு பண்ணிட்டாருன்ற மாதிரி அவர் மேல பழிய போட்டு தான் தூக்கியிருப்பாங்க. அவர் பயங்கரமா கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் நம்பர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கால் பண்ணி பேசுறாங்க. விவா லைஃப் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்றது எனக்கு தெரியும், பினான்சியலா கஷ்டப்படுறீங்கல்ல, நான் சப்போர்ட்டிவா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சட்டுன்னு அந்த போஸ்ன்றவர் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த லேடிஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வருணா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. வருணா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நானும் உங்க கூட பிசினஸ் பார்ட்னரா சேர்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க வச்சிருக்க ட்ரக்கை விற்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, மாடலான ஒரு ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக்கை எடுத்துட்டா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம், மார்க்கெட்ல நல்ல லெவல்ல விற்கலாம், அது மூலியமா எல்லாருமே காசை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மாடலா ட்ரக் வேணுமே, அது எங்க இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அது இப்போதைக்கு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, உன் ஹஸ்பண்ட் ஹரி தான் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஹரி அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ராஜி சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இவங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவல் எல்லாம் சொல்றாங்க, கண்டிப்பா ஹரி தான் கொண்டு வந்திருக்கான், அநேகமா அந்த ஸ்பீக்கருக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பீக்கரை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹரி பதட்டமானார்ல, அது இவங்களுக்கு தோணுது. இவ சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது, ஹரி கொண்டு வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. சரி, கொண்டு வந்திருக்கானா இல்லையான்றதை செக் பண்ணோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு டிஜே தேடிட்டு இருப்பாங்க. ஷகிதாவை டிஜேன்ற மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸ்பீக்கருக்குள்ள தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஓபன் பண்ணி பாப்போம், ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா மோடுலாம் அதுக்குள்ள தான் இருக்கு, நம்ம எதிர்பார்த்தது இதுக்குள்ள தான் இருக்குன்ற மாதிரி ஷீலாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த ட்ரக்கை எப்படி ரெடி பண்றதுன்னு ஷீலா கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி வருணா சொல்லியிருப்பாங்க. இப்ப வருணா இருக்காங்கல்ல, போஸ பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா மோடுலர் ட்ரக்கை கரெக்டான கன்சிஸ்டன்சில சேர்த்து ரெடி பண்றது இவரா தான் இருப்பாரு. உன்னை கம்பெனி தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்றது எனக்கு தெரியும், எனக்கு சப்போர்ட்டிவா வேலை பாரு, வேற ஒரு ட்ரக்கை ரெடி பண்ணி தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. உன்னை ஒதுக்கி வச்ச மாதிரி தான் என்னோட ஹஸ்பண்ட் என்னையும் ஒதுக்கி வச்சிருக்காரு, யோசிச்சு முடிவை சொல்லுன்ற மாதிரி வருணா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா சங்கரோட காருக்கு கீழே ஒரு போனை தான் வச்சு டிராக்கிங் டிவைஸா செட் பண்ணிருப்பாங்க. அந்த போன் யாரோடது அப்படின்றதை இவர் தேடி பார்த்திருக்காரு. அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா பிரீத்தியோடது. அன்னைக்கு ஆபீசர் கூட ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு வந்தால சார், அவளோட போனு தான் அப்படின்ற மாதிரி ஹரி சொல்றாரு. சரி, அந்த கான்ஸ்டபிளோட ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கவனின்ற மாதிரி சங்கரும் சொல்றாரு. இப்ப ஷீலாவும் மீனாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த ட்ரக் தானே சேல் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், வேற ஒரு ட்ரக் ரெடி பண்ணி தரேன், அதை சேல் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மீனாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிட்டு இருக்காங்க. வந்திருக்க இந்த ஹரி இருக்காரு பாத்தீங்களா, ஸ்பீக்கர் பாக்ஸ்ல எல்லாமே இருக்கான்றதை செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. சரி, செக் பண்ணலான்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அந்த டைம் தான் இவங்க உள்ள இருக்கிறத எடுத்துட்டு இருக்காங்க. இவர் போனா மாட்டிப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஷீலா யோசிக்கிறாங்க. சட்டுன்னு மயங்கி விழுந்த மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஹரியும் பக்கத்துல வந்து அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறாரு. இந்த கேப்ல அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மூட்டையில எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறாங்க. இப்ப மூட்டையை கஷ்டப்பட்டு வருணாவோட கார்ல ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹரி வந்து என்ன மூட்டைன்ற மாதிரி கேக்குறாரு. பூ மூட்டை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க என்ன ஏத்துறாங்கன்னு தெரியாம இவர் ஹெல்ப் பண்ணிடுறாரு. எப்படியோ நல்லபடியா மோடலாவை கொண்டு போயாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் போஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு போன் கால் வருது. போஸும் நான் இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதுக்கு பதிலா நீ ஒரு விஷயத்த பண்ணணும், உன் ஹஸ்பண்ட் நான் தான் தப்பு பண்ணேன்னு திருப்பி விட்டான்ல, அந்த எவிடன்ஸ்லாம் எனக்கு வேணும், உன் ஹஸ்பண்டுக்கு எதிராக வாதாட எனக்கு தேவைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரி ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச நைட் ஹரி இருக்காரு பாத்தீங்களா, ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ள இருக்க மோடலாவை எடுக்கலான்னு வராரு. பார்த்தா பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு, உள்ள இருக்க பொருள்லாம் காணாம போயிருக்கு. யாரும் தூக்கிருப்பான்னு ஒன்னும் புரியாம இவருமே முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப பத்தக்கு கொஞ்ச நாள் டேபிள் டியூட்டி தான் பண்ண போறாரு. அங்க இருக்க பையன் கிட்ட இவர் பழகிக்கிறாரு. இந்த இடத்துலயும் பொறுப்பா வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார், உங்க அளவுக்கு யாரும் பொறுப்பா வேலை பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி அந்த புது பையனும் சொல்றான். ஹரி சோகமா வந்துட்டு இருக்கிறத ராஜி கவனிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பாஸ் என்ன நம்பி ஒரு வேலை தந்தாரு, அந்த வேலையை சொதப்பிட்டேன், அதை நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ, நம்ம தூக்குனதுல இவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்போ ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி, நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், இந்த மாதிரி நேரத்துல நீ அளவே கூடாது, சிரின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. இவங்களுமே சிரிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தானே இந்த பிசினஸ் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா இவங்க வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல இடம் பிடிச்சிடுறாங்க போல. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த வேலையெல்லாம் பண்றதுக்காக வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 பிளாட் பிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் தானே ட்ரக் ரெடி பண்ணி தரப்போறாரு. இவருக்காகவே தனியா ஒரு ரூமை ஒதுக்கிடுறாங்க. சீக்கிரமா ரெடி பண்ணி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் மருமக அசிஸ்டன்ட் வேலையை பாப்பான்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. ராஜிக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. ஆனா மாமியார் சொல்றாங்கல்ல, பண்ணலான்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹரி இருக்கார்ல, சங்கரை பாக்குறதுக்காக வராரு. நீங்க மோடலாவை டிஸ்போஸ் பண்ண சொன்னீங்கல்ல, ஆனா நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சேன், அங்க இருந்து யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ எதுக்காக நான் மறைச்சு வச்சேன்ற மாதிரி சங்கர் கேக்குறாரு. இல்ல சார், உங்களுக்கு லாஸ் ஏற்படக்கூடாது, ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்டயே தந்து நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற சங்கர் டென்ஷன் ஆயிடுறாரு. நான் சொன்ன வேலையை மட்டும் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹரி யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு. நம்ம சொன்னா கண்டிப்பா அடிக்க தான் செய்வாரு, சொல்லாம இருக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சொல்ல வந்ததை சொல்லாம அமைதியா கிளம்புறாரு. பிரீத்தி தான் டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சது இல்ல, பிரீத்தியோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹரி யோசிக்கிறாரு. அவங்க போற வர இடத்துக்குலாம் இவருமே ஃபாலோ பண்ணி போறாரு. போஸ் இருக்கார்ல, எந்தெந்த அளவுக்கு கலக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா கூட உயிர் போயிடும், அதனால கவனமா பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ராஜியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பக்காவா இவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. நான் கேட்டதை தாங்கன்ற மாதிரி போஸ் கேக்குறாரு. உன்னை காப்பாத்திக்க நீ ட்ரை பண்ணிக்கோ, என் ஹஸ்பண்ட மாட்டி விட மட்டும் ட்ரை பண்ணாது அப்படின்ற மாதிரி பென்ட்ரைவ்ல டீடைல் எல்லாம் தந்துடுறாங்க. இந்த சமயம் ஷீலா இருக்காங்கல்ல, நாங்க வச்சிருந்த ட்ரக்கும் இந்த ட்ரக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இப்படி இருந்தா நாங்க எப்படி வேற ட்ரக்னு விற்க முடியும், வேற மாதிரி செஞ்சு கொடுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி தான் செய்ய முடியும், மேற்கொண்டு என்ன தொல்லை பண்ணாதீங்கன்ற மாதிரி இவர் கிளம்பிடுறாரு. இப்ப ஷஹீதாவும் பிரீத்தியும் ஒரே ரூம்ல படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நீ ஏன் இன்னும் புது வீடு பார்க்கலன்ற மாதிரி பிரீத்தியை பார்த்து கேக்குறாங்க. இல்ல, என் வருமானம் பத்தலன்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. நான் வேணா உனக்கு காசு தரேன் ஷஹீதா சொல்றாங்க. ஓஹோ மேடம், அவ்வளவு காசு வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஆமா, நிறைய காசை நான் சேர்த்துட்டு இருக்கேன், வெளிநாட்டுக்கு போலான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. வெளிநாட்டுக்கா, எதுக்குன்ற மாதிரி பிரீத்தி கேக்குறாங்க. இங்க லெஸ்பியன்லாம் லீகல் ஆயிடுச்சு, இருந்தாலுமே சுத்தி இருக்கவங்க ஒவ்வொன்னு பேசுவாங்க, அதனால தான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிரலான்னு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி ராஜியை நமக்கு காட்டுறாங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா வர குணா இருக்கார்ல, இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சேல் பண்றீங்களா இல்லையா, எந்த ரிப்போர்ட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹரி வந்தோன்னு குணா இருக்கார்ல, ராஜி கிட்ட டிஃபன் பாக்ஸ் வாங்கி சாப்பிடுறவர் மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஹரிக்கு பெருசா டவுட் வர மாட்டேங்குது. ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரக்கை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தித்தான்ற மாதிரி இவங்க போஸ் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் போஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஷீலா இருக்காங்கல்ல, இவர்கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாங்க. ஏற்கனவே இவர் ட்ரக்கை செஞ்சாரு பாத்தீங்களா, அதை இவருக்கே தெரியாம வீடியோ எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ உன்னோட பசங்க கிட்ட காமிச்சா என்ன நினைப்பாங்க, யோசிச்சுக்கோ, ஒழுங்கா வந்து செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரிலாம் இவரை மிரட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துல மாலாவும் ஷஹீதாவும் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம இந்த ட்ரக்கை டேஸ்ட் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தண்ணியில கலக்கி இவங்க 2 பேருமே குடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே போதையோட உச்சத்துக்கு போயிடுறாங்க. தேவையில்லாமலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மாலா இருக்காங்கல்ல, பிரீத்தி மாதிரி இவங்களோட கண்ணுக்கு தெரியுறாங்க. பிரீத்தி தான் இவங்களுக்கு பிடிக்கும்ல, கிட்ட போய் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி இந்த இடத்துக்கு வரும்போது இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ராஜி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி பேசி போஸை கூட்டு வந்துடுறாங்க. போஸை பொறுத்த வரைக்கும் வருணா மேலதான் கோவத்துல இருக்காரு. இப்படி ஏமாத்தி என்ன வர வச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சத்தியமா வீடியோ எடுத்தது எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத செக்ரட்டரி லேடி கவனிச்சிடுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. 2 பேருக்கு நடுவுல அஃபேர் போது போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி யோசிக்கிறாங்க. இத பத்தி பிரீத்தி கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிரீத்தி கிட்ட சொல்லிடுறாங்க. எடுக்க வேண்டிய அளவை தாண்டி இவங்க 2 பேர் எடுத்திருக்காங்கன்றது போஸ்க்கு தெரிய வருது. 2 பேருக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, ட்ரக்கை எப்படி வேற மாதிரி மாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம கலர் பொடி சேர்ப்போம்ல, அந்த மாதிரி இதுல சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரி ராஜி கேக்குறாங்க. சேர்க்கலாம், சேர்த்தா கொஞ்சம் வித்தியாசமான கலரா வரும், அது மூலியமா உங்களுக்கு வித்தியாசமான ட்ரக் மாதிரியும் தெரியும்னு சொல்றாரு. சரி, சேர்க்கலாம்னு முடிவு பண்ணி இவங்க சேர்க்கறாங்க. பச்சை கலருக்கு அந்த ட்ரக்கை கொண்டு வந்துடுறாங்க. பிரீத்தி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அந்த பத்த கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்ணி பேசுறாங்க. சார், சங்கரோட ஒய்ஃப் அந்த போஸ் கூட சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கவா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போவான்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா நம்ம போலான்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இவங்க 2 பிளாட் எடுத்திருக்காங்கல்ல, இப்போ ஒரு பிளாட்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓட்டையில கண்ணை வச்சு பார்த்தா வெளியே பிரீத்தி தான் நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. போலீஸ்ன்ற மாதிரிலாம் இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க.
பிரீத்தி எதுக்காக வந்தான்ற மாதிரி ஷகிதாவும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. எதுவுமே பண்ணாம இருப்போம், அவ கிளம்பிடுவான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரீத்தியும் கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து ஷகிதாவோட போன் அடிச்சிருது. அச்சோ போன் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டவுட் வந்ததுனால பிரீத்தி போக வாய்ப்பு இல்லைல்ல, ஷகிதா நான் எப்படியாவது சமாளிக்கிறேன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி அவங்க காலிங் பெல் அடிக்கும் போது சட்டுன்னு கதவை திறந்து வெளியே வராங்க. ஷகிதா நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பிரீத்தி கேக்குறாங்க. இந்த இடத்துல ஒருத்தருக்கு காட்டுறதுக்காக ரெடி பண்றதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேற யாரும் உள்ள இல்லையான்ற மாதிரி பிரீத்தி கேக்குறாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன், கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு பேக் இருக்கு, அது யாரோட பேக்ன்ற மாதிரிலாம் பிரீத்தி கேக்குறாங்க. உண்மையில அது வருணாவோட பேக்கா இருக்கும். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என் பேக் தான், இரு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேக் எடுக்கிறதுக்காக வராங்க. அந்த கேப்ல கூட பிரீத்தி உள்ள வர பாக்குறா. ஆனா இவங்க சட்டுன்னு பிரீத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. மாலா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் கஷ்டப்படுறோம், இந்த வேலையை பண்றோம், நீங்க நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு இந்த வேலையை பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு வருணா இருக்காங்கல்ல, வெளிய இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், உள்ளுக்குள்ள நானும் உன்ன மாதிரி நிறைய கஷ்டம்லாம் படுறேன், என்னால சுயமா என்னோட வீட்டுல எதுவுமே பண்ண முடியாது, என் ஹஸ்பண்டே என்ன ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசிட்டாரு, கவலையா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. மாலா தான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. மாலாக்கும் இவங்களுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. ஆனா இப்ப பேசி பேசி ஓரளவுக்கு ரெண்டு பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குணா வந்து ராஜியை மிரட்டுற மாதிரி பேசினா பாத்தீங்களா, ராஜி அதை பத்தி மாலா கிட்ட சொல்லியிருக்காங்க போல. மாலாவும் இந்த விஷயத்த மாமியார் கிட்ட சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. இப்ப ஷீலா குணாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட்ன்ற மாதிரி குணா கேக்குறான். உன் பையன் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான், அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் குத்துட்டு வரேன், அந்த ஸ்நாக்ஸ் அவனை சாப்பிட வேணாம்னு சொல்லு, ஏன்னா சாப்பிட்டா போதை ஏறிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க பையனோட ஸ்நாக்ஸ்ல ட்ரக் கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே பையன் ஸ்கூலுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிடாத, அப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பையன் ஆல்ரெடி சாப்பிட்டேன்னு சொல்றான். கவலைப்படாத, நான் எதுவுமே கலக்கலன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்றோம்னு வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் மோதிக்கணும், வீட்டு ஆளுங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் என்னோட மருமக கிட்ட ஏதாவது வம்பு பண்ண என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரி அவர் கன் எடுத்து காட்டுறது. என்ன சாவடிச்சிட்டா யாரை வச்சுடா பிசினஸ் பண்ணுவ, என்கிட்ட 40 லட்சம் ரூபாய் சரக்கு வேற தந்திருக்க, அது கிடைக்கலனா பரவாயில்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இதனால இவருமே கண்ணை கீழே இறக்கிடுறாரு. இந்த பாட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. புது ட்ரக்கை எப்படியாவது விற்கணும்னு நினைக்கிறாங்க. இது ரிலேட்டடா மீனாவை பாக்குறதுக்காக வராங்க. மீனாவும் டேஸ்ட் பண்ணிட்டு ட்ரக் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் பொண்ணுங்களை யூஸ் பண்ணி விக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா மீனாக்கு இந்த வேலை பார்க்கறதுலாம் பெருசா பிடிக்கல. நிறைய காசு கிடைச்சிருச்சுன்னா இந்த தொழிலை விட்டு போயிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு ஒதுங்கி வாழ்றதெல்லாம் பிடிக்கல, ஆனா உனக்கு ஒதுங்கி வாழ்றது தான் பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், ஓரளவுக்கு காசு சேர்த்துரு, இந்த வேலையை விட்டு மொத்தமா ஒதுங்கிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மீனா பொண்ணுங்களை யூஸ் பண்ணி விக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால நிறைய பேர் இந்த ட்ரக் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல புதுசா ஒரு ட்ரக் வந்திருக்குன்ற மாதிரி குணாவோட பார்வைக்கு வருது. அந்த ட்ரக்கை இந்த லேடிஸ் தான் சப்ளை பண்றாங்க அப்படின்றது குணாக்கு தெரிய மாட்டேங்குது. ராஜியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, ஜெர்மன்ல பசங்களை ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னா எவ்வளவு காசு ஆகும்ன்ற மாதிரிலாம் நெட்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாலாவை காட்டுறாங்க. மாலா பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்கூல்ல சீட்டை கேக்குறாங்க. டொனேஷனா பெரிய அமௌண்ட்லாம் தந்து சீட்டையும் வாங்கிடுறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல வருணா இருக்காங்கல்ல, இவங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஷகிதா இருக்காங்கல்ல, பிரீத்திக்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சித்தாரான்ற கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சித்தாரா கடையை வருணா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த பிரீத்திக்கு தெரியும். உனக்கு வருணாவை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. வருணா மேடமா, எனக்கு பெருசா தெரியாது, அவங்களுக்கு கடை நான் தான் பார்த்து தந்தேன், அவ்வளவுதான் பழக்கம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் ஒரு கேஸ் விஷயமா வருணாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வருணாவும் போஸ்னு ஒரு நபரும் சந்திச்சாங்க. இந்த போஸ் உனக்கு தெரியுமான்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இவங்களுக்கு போஸ் யாருன்னு நல்லா தெரியும். போஸா அப்படின்னா யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. பிரீத்தி இருக்காங்கல்ல, பத்தக்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்துக்காக பத்தக்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவருமே மன்னிச்சிடுறாரு. இப்ப பிரீத்தி கண்டுபிடிச்சிருக்க புதுசான தகவலை பத்தி சொல்றாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போது, சங்கருக்கு எதிராக வேலை பார்க்கறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம போஸை மட்டும் அமுக்கிட்டா போதும், அவன் மூலியமா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத ஹரி கொஞ்சம் தள்ளி உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஓஹோ இவ்வளவு விஷயம் நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாரு. மீனாவை வச்சு சாக்கோன்றவன் தானே பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சாக்கோவுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது நம்ம சேல்ஸை விட வேற ஒரு ட்ரக்கோட சேல் தான் அதிகமா இருக்கு, அதை யாரு பண்றாங்கன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 5 லேடிஸ் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்றாங்கன்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் வைக்கிறாரு. அப்ப இப்போதைக்கு மார்க்கெட்ல இவங்க தான் நம்ம போட்டியாளர் அப்படிதானே, அப்ப கண்டிப்பா இவங்களை நான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சாக்கோ கொஞ்சம்
வில்லத்தனமா சொல்றாரு. இப்ப பத்தக்கு சாப்பிட போலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, மார்க்கெட்ல புதுசா வந்திருக்க ட்ரக்க பத்திலாம் டைப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரக்கே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கியூரியாசிட்டில சாப்பிட போகாம பத்தக்கும் அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இவங்க ஒன்னு யூஸ் பண்றாங்கல்ல, அந்த ட்ரக் தான் இவங்களுக்கு சாம்பிளா வந்திருக்கு போல. ஹரி தானே ஒய்ஃபை டிராப் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒய்ஃபை டிராப் பண்ணிட்டு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு போன் கால் வருது. வண்டியை நிறுத்தி இவரும் போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஆட்டோ பிடிச்சு வேற எங்கேயோ கிளம்புறாங்க. இவ எங்க கிளம்பி போறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹரி இருக்கார்ல, தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் சங்கர் கிட்ட சொல்றாரு. சங்கரும் போஸ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. உனக்கு எதிராக நான் கொடுத்திருக்க கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுறேன், நம்ம திரும்பி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடலாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா போஸ் திரும்பி உன்னை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லைன்ற மாதிரி கட் பண்ணிடுறாரு. வருணோட கணக்கு வழக்கெல்லாம் பாக்குற ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடிக்கு கணக்குல நிறைய பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. எப்படி இவ்வளவு காசு வந்தது, நீ ப்ராப்பரா எந்த ஒரு கணக்கும் என்கிட்ட கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கொடுக்குற கணக்கை வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படிலாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த லேடியும் கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இப்ப காசு அதிகமா வருது இல்ல, கணக்கு வழக்கெல்லாம் என்னால டேலி பண்ண முடியல, டேலி பண்ணோம்னா இன்னும் 2 பிரான்ச் ஆரம்பிக்கணும், அப்பதான் என்னால டேலி பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம சம்பாதிக்கிறது உன் கடையை டெவலப் பண்றதுக்கு இல்ல, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு, அதனால வாங்கிட்டலாம் அப்படி காசை தர முடியாதுன்ற மாதிரி எல்லாருமே சண்டை போடுறாங்க. அப்ப ராஜி இருக்காங்கல்ல, நம்ம காசை சம்பாதிக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோமா, குணாக்கு பயந்து தானே பண்ணிட்டு இருக்கோம், குணா போதும்னு சொல்லிட்டானா இதை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா நிறுத்துறதுக்கு யாருக்குமே தோண மாட்டேங்குது. ஏன்னா இது மூலியமா இவங்க நல்லா செலவு பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கெட்டு போயிடும்ல, அதனால இந்த விஷயத்தை மேற்கொண்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. என்ன எல்லாருமே இப்படி மாறிட்டாங்கன்ற மாதிரி ராஜியும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த போஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப் தான் வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு இப்ப பத்தக் வந்துடுறாரு. தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு. இப்ப போஸா அவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. போஸ், நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா எல்லா பழியும் உங்க மேல போட்டுட்டாங்க, கம்பெனிக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, நீங்க என்னோட சைடு வந்துருங்க, அந்த கம்பெனியை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு யார் சைடு போறதுன்னு தெரியல, யோசிச்சு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ராஜி அத்தைக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த பிசினஸ் பண்றதெல்லாம் வெற்றலாம், நம்ம 3 பேருமே சீக்கிரமா ஜெர்மனுக்கு கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அத்தை என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வேணா ஜெர்மனுக்கு போறது பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இந்த பிசினஸ் பண்றது தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வேணா இந்த விஷயத்த பண்ணுங்க, என்னால இதை பண்ண முடியாது, சீக்கிரமா ஹஸ்பண்ட் கூட கிளம்பிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையான்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. சரி, ஆட்டோல காலையில எங்க போனன்ற மாதிரி கேக்குறாரு. சட்டுனி உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மாலா திடீர்னு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னா அங்கதான் போனன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் நம்பல, இருந்தாலும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம ராஜி வெளியே வந்துடுறாங்க. இப்ப குணாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. சங்கரை நம்பி போக வேணாம், காலை வாரிடுவான்ற மாதிரி போஸுக்கு டவுட் இருக்கு. அதனால போஸ் இருக்கார்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன்ற மாதிரி பத்தக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாரு. இப்ப பத்தக் நமக்கு ஆதரவா மாறிட்டான், எப்படியாவது அவங்களெல்லாம் லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. பிரீத்தி இருக்காங்கல்ல, சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா, உங்க மேல் இடமே அவங்கள தண்டிக்க விரும்பல, மேல் இடம் தான் அவங்கள காப்பாத்துறாங்க, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் அதெல்லாம் புரியுது, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார், மீடியா கிட்ட இந்த தகவலை நம்மளே லீக் பண்ணுவோம், அதிதின்னு ஒருத்தி அந்த கம்பெனியை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா, அவளை பேச விடுவோம், மீடியா கிட்ட முதல்ல இந்த தகவல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க சீனியரா இருந்தாலும் இறங்கி தான் வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொல்றதும் சரிதான், கையை குடுன்ற மாதிரி இவருமே பிரீத்திக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தியும் ட்ரெஸ் மாத்துறதுக்காக சித்தாரா ஷாப்க்கு வந்துடுறாங்க. வருணா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ஷகிதா தான் வாங்கி தந்தா, ஷகிதாவை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஷகிதாவா, இந்த இடத்தை எனக்கு அவ தான் முடிச்சு தந்தா, அப்படிதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு போஸ் தெரியுமான்ற மாதிரி இவ கேக்குறா. இவங்களும் சமாளிக்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. இப்ப இவளுமே அங்க இருக்க இவங்களோட பேக்கை பாக்குறா, பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இதுதான் என்னோட பேக்ன்ற மாதிரி ஷகிதா அன்னைக்கு வெளியே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப இது ஷகிதாவோட பேக் இல்ல, அன்னைக்கு இவங்க வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்கன்னு யோசிக்கிறா. இப்ப ராஜியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. போட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நீ அன்னைக்கு எங்க போனன்றது கூட எனக்கு தெரியும், இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போன, எதுக்காக போனன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்களுமே பயங்கரமா இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவங்களோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸை வெல்கம் பண்றதுல இவங்க மும்முரமா இருக்காங்க. இப்ப வருணாவும் ஷகிதா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களும் பிரீத்தியும் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியுது. உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ நிறைய டீடைல் அவகிட்ட ஷேர் பண்ணிருக்க, அவகிட்ட நீ கவனமா இரு, அவ கண்டுபிடிச்சா நம்ம எல்லாருமே மாட்டுவோம்னு சொல்றாங்க. வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது ராஜியோட வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் பூந்துடுறாரு. அவங்க பீரோவெல்லாம் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் யாரு என்னன்னு நமக்கு கிளியரா தெரியல.
அப்படியே வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க ஷீலாக்கு திரும்ப திரும்ப அந்த குணா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவன் எதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரிலாம் குணா யோசிக்கிறாங்க. இருங்க வந்துடுறேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து அட்டன் பண்றாங்க. இப்ப குணா ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். எனக்கே தெரியாம புதுசாலாம் ட்ரக்க ஓட்டி இருக்கீங்க அப்படிதானே, அதெல்லாம் இப்ப என் கைக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றான். என்ன இப்படி சொல்றான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இன்னும் மாலா அங்கதான் இருக்காங்க, மாலாக்கு கால் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மாலாவும் அந்த பக்கத்து பிளாட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்பதான் ட்ரக் எல்லாம் மிஸ் ஆகுறது தெரிய வருது. நைட்டோட நைட்டா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆளுங்களை கொட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த ட்ரக் எல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போயிருப்பான். இவன் தூக்கிட்டு போனதுக்கு காரணமே ராஜியா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த புது ட்ரக்கை பத்தி எல்லாம் இவனுக்கு கால் பண்ணி இவங்க சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்களை திரும்பி இந்த பிசினஸ்ல இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் ராஜி இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க. ட்ரக் எல்லாம் கையை விட்டு போயிருச்சு, கண்டிப்பா ராஜி தான் இந்த தகவலை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஷீலா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பத்தக்கு சீனியரை பார்த்து இந்த டீடைல் எல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்காரு. உன்னை டெஸ்க் வேலைக்கு அனுப்பியே நீ திருந்த மாட்டல, போய் அந்த வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சீனியரும் திட்டி அனுப்புறாரு. அப்பதான் இந்த சீனியருக்கு போன் கால் வருது. ஆக்சுவலா இவர் சேகரிச்சிருக்க தகவலை பத்தி எல்லாம் அதிதி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி மீடியாக்கு நியூஸ் போச்சு, நீ தான் லீக் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா நான் தான் லீக் பண்ண, என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சீனியரால எதுவுமே பண்ண முடியல, இப்ப மீடியா கிட்ட நியூஸ் போயிடுச்சுல, ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ராஜோட பேரண்ட்ஸ் எல்லாம் திரும்பி அனுப்பிடுறாங்க. அரி இருக்கார்ல, கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இந்த ராஜி இருக்காங்கல்ல, ஆமாங்க டிஃபன் பாக்ஸ்ல நாங்க சாப்பாட மட்டும் அனுப்பல, வேற ஒன்னையும் அனுப்புறோன்ற மாதிரி சொல்றாங்க. அவசரப்பட்டு சொல்லிடாதன்ற மாதிரிலாம் ஷீலா தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நாங்க வயகரா டேப்லெட் தான் அனுப்புறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்டிங் லேடிஸ்க்காக அனுப்பி வச்சிருந்தாங்கல்ல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இதுக்கே கோவப்படுறாரு. இந்த மாதிரி பண்றது பிரச்சனையில் தான் முடியும், இந்த மாதிரி டேப்லெட்லாம் நீ அனுப்ப தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. சரிங்க இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. போன் வரதுனால இவர் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஷீலா இருக்காங்கல்ல, நீ தானே குணாக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொன்னன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா இதுக்கப்புறமாவது நம்ம நிம்மதியா வேலையை பார்ப்போன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இந்த விஷயத்தை என்னால விட முடியாது, கண்டிப்பா அந்த பிசினஸ் தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. அந்த கம்பெனி போஸ் மூலியமா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. சங்கருக்கு எதிரான எவிடன்ஸ் போஸ் கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் இந்த அதிதி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சங்கர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப சங்கருக்கு மேல் இடத்துல இருந்து வீடியோ கால் வந்துருது. இப்ப இந்த போஸ் இருக்காரு பாத்தீங்களா, பத்தக்க பாக்குறதுக்காக வராரு. அவர் கேட்கிற இடத்துல எல்லாம் சைன போடுறாரு. இப்ப பத்தக்கு இருக்காருல, சரி இப்ப மார்க்கெட்ல புதுசா ஒரு ட்ரக் வந்திருக்கு, மாடலாவா இந்த ட்ரக்லயும் யூஸ் பண்றாங்க, இது என்ன ட்ரக்னு உங்களுக்கு பிடிபடுதா பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டுறாரு. இவர் ரெடி பண்ணார்ல அந்த ட்ரக்கை பத்தி தான் காட்டுறாரு. அச்சச்சோ இத பத்தியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இத பத்திலாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஒரு மர்ம நபர் ராஜியோட வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அவருமே கண்ணை காமிச்சு இவங்க எல்லாரையும் மிரட்டுறாரு. ஒழுங்கா இந்த வேன்குள்ள ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாரு. வேற ஆப்ஷன் இல்லாம இவங்களுமே வேன்குள்ள ஏறுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சங்கரோட சீனியர் சங்கர் கிட்ட பேசுறத காட்டுறாங்க. சங்கரை இந்த பொசிஷன்ல இருந்து கீழே இறக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ரோஹித் எல்லாத்தையும் பார்த்துப்பான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோஹித்துக்கு பொசிஷன் போயிருச்சுன்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. இவன் யாரு, எதுக்காக கூட்டு போறான்ற மாதிரி இந்த லேடிஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். அந்த வீட்டுல பார்த்தா சாக்கோ தான் இருக்காரு. வாங்க கைஸ், நீங்க தான் என்னோட போட்டியாளர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. நீங்க ரெடி பண்ற ட்ரக் நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் சேர்ந்து வேலை பார்ப்போன்ற மாதிரி சொல்றாரு. எங்களுக்கு சேர்றதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, கண்டிப்பா என் கூட சேர்ந்து தான் ஆகணும், வாங்க இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டே பேசுவோன்ற மாதிரி கூட்டு போறாரு. இப்ப ஹரி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு நிறைய டவுட்லாம் வருது. ஆக்சுவலா ஒய்ஃப் நடுவுல நிறைய காசெல்லாம் தந்திருப்பாங்க, எப்படி அவ்வளவு காசு அவகிட்ட வந்தது, ஏதோ ட்ரக் பிசினஸ் தான் அவ பண்ணிருக்கா போல, அதுக்காக மாடல் அவ இவங்க எதுக்காக எடுத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி ஒய்ஃப் ரூமையும் அம்மாவோட ரூமையும் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவர் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் கட்டுக்கட்டா இவருக்கு காசெல்லாம் கிடைக்குது. கண்டிப்பா ரெண்டு பேருமே ஏதோ தப்பு பண்றாங்கன்னு இவருக்கு புரிஞ்சிருது. கால் பண்ணா அவங்க போனை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா 5 பேரோட போனையும் அவர் புடிங்கி வச்சிருப்பாரு. இவருக்கு கீழே தானே மீனா வேலை பார்த்தாங்க. இப்ப மீனாவை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. இவ எனக்கு விசுவாசமா வேலை பார்ப்பான்னு பார்த்தா உங்களுக்கு விசுவாசமா வேலை பார்த்திருக்கா, அதனாலதான் பிசினஸ்ல சட்டு சட்டுன்னு மேல வந்துட்டீங்க, இது தப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் வில்லத்தனமா பேசுறாரு. இவங்க 2 பேரை பத்தி ஒரு சீக்ரெட்டை சொல்ல போறேன்ற மாதிரி சாக்கோ சொல்றாரு. அசிஸ்டன்ட் பீரோல செக் பண்ணார்ல, அப்பதான் இந்த சீக்ரெட்டை பத்தி தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா ஷீலாவோட பையன்ற மாதிரி தானே அரிய காமிச்சாங்க, ஆனா உண்மையில அவர் மீனாவோட பையனா இருப்பாரு. மீனா தான் பிரெக்னன்ட்டா இருந்திருப்பாங்க. ஷீலாக்கும் ஒரு கேங்ஸ்டருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஷீலா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. அப்ப மீனா இருக்காங்கல்ல, என் குழந்தையும் தூக்கிட்டு போன்ற மாதிரி தந்திருப்பாங்க. ஏன்னா மீனா இங்க இருந்து தப்பிக்க முடியாது, அதனால ஷீலா வளர்ப்புல நம்ம குழந்தை வளரட்டோன்ற மாதிரி தான் தந்திருப்பாங்க. அடிக்கடி இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்கல்ல, அப்ப அரிய பத்தி தான் மீனா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இது எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சைடு அரி அம்மாவோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்ப அரிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். ஷீலா நம்ம அம்மா கிடையாது, மீனான்றவங்க தான் நம்மளோட அம்மா போல அப்படின்னு
அப்படின்ற மாதிரிலாம் இவர் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப சாக்கோ இருக்காருல்ல, துரோகியை மட்டும் நான் விட்டு வைக்க மாட்டேன், அதனால மீனாவோட கதையை முடிக்கணும், அதுக்கப்புறம் எனக்காக நீங்க பிசினஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்காக பிசினஸ் கூட பண்றோம், ஆனா மீனாவை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் விட முடியாது, நீ உன்னோட கையால ஷூட் பண்ணுன்ற மாதிரி ராஜி கிட்ட கண்ணை தராரு. ராஜி வேணான்னு சொல்றாங்க. நீ மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோ, அந்த சைடு அரியோட கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி மிரட்டுறாரு. அரி வீட்டுக்கு டெலிவரி பாய் மாதிரி ஒருத்தர் வந்துடுறாரு, கையில கன் வச்சிருக்காரு. 10 செகண்ட்ல இங்க கன் ஷாட் சவுண்ட் கேட்கணும், அப்படி இல்லைன்னா அங்க அரியோட கதையை முடிச்சிருன்ற மாதிரி சாக்கோ சொல்றாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க மீனா இருக்காங்கல்ல, இவன் சொன்னதை செஞ்சிருவான், என்ன ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ராஜி கிட்ட சொல்றாங்க. ஆனா ராஜி ஷூட் பண்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. இப்ப டைம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ராஜி வேற ஆப்ஷன் இல்லாம இவங்களை ஷூட் பண்ணிடுறாங்க. மீனா ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட் இல்ல, இதனால ஷீலாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுல டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் இவங்களை திரும்பி வண்டியில கூட்டு போறாரு. பத்தக்கும் போஸ் கிட்ட பேசலாம் நினைக்கிறாரு. இப்ப போஸோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா கதவை திறக்க மாட்டாரு. கதவை உடைச்சு உள்ள போலான்ற மாதிரி 2 பேருமே உடைச்சு உள்ள வராங்க. பார்த்தா அந்த இடத்துல அவர் இறந்து போயிருக்காரு. அதாவது ஓவர் டோஸ் ஆகி இறந்து போன மாதிரி தான் அவர் படுத்துட்டு இருக்காரு. சூசைட் பண்ண மாதிரி யாரோ செட் பண்ணிருக்காங்க, ஆனா கண்டிப்பா இது சூசைட் இல்லன்ற மாதிரிலாம் 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மாமியார் மருமக 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஷீலா பீரோவை செக் பண்ணும் போதுதான் பையன் அதை எடுத்து படிச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. உடஞ்சு போயிடுறாங்க. அதே சமயம் மருமகளான இவங்க இருக்காங்கல்ல, என் ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருக்கு, இதை வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் நோக்கி போறாங்க. ட்ரெஸ் முழுக்க ரத்தமா இருக்கு, கிளீன் பண்ணோன்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் மாலா இருக்காங்கல்ல, நம்ம தேவையில்லாம இந்த வேலையில இறங்கி பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஷகிதாவும் இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சங்கர் அப்செட்டா இருக்கார்ல, சேர்ல உட்கார்ந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வருணாவும் பக்கத்துல இருக்க சேர்ல வந்து உட்கார்றாங்க. சிகரெட்டை தாங்கன்ற மாதிரி இவங்களுமே ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்துக்கு இருக்கார்ல, ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக வெளியே போயிருக்காரு. இந்த கேப்ல பிரீத்தி இருக்காங்கல்ல, இந்த போஸ் சாகிறதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சாக்கோவோட ஆளுங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அவங்க தான் பண்ணாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி ஷீலாவை காட்டுறாங்க. ஷீலாக்கு பழைய பேர் ஒன்னு இருந்தது பாத்தீங்களா, அந்த பேரை யூஸ் பண்றாங்க. இப்ப யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. அதாவது வேற யார் கூடயோ சேர்ந்து செயல்படலாம் நினைக்கிறாங்க. ஃப்ரெண்டை காலி பண்ண சாக்கோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடய நமக்கு இந்த வெப் சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் கதையை முடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.